ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். இது பேர் வந்து சந்திரகலா. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேங்க. இங்கே பாருங்கள், கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 கப்பு அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன். இது வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். நெய் இல்லாட்டி நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கிறலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். பாருங்கள், இப்போ வந்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். நல்லா நெய் வந்து சுற்றி படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இருக்கையிலே வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி தெளித்து விட்டு பிணைஞ்சிக்கிறலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிறலாங்க. அதை விட கொஞ்சம் நெழுகலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு வேண்டாம், கொஞ்சம் நெழுகலாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிணைஞ்சிட்டேன். இப்போ வந்து இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னும் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு மாவு ஊறவும். பாருங்கள், நம்ம பிணைஞ்சி வச்சதை விட இப்போ ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நான் குட்டி குட்டி பால்ஸாக தான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம குலோப் ஜாம் உருண்டை உருட்டுற மாதிரி தான் உருட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம மைதா மாவு நல்லா இழுக்க வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உருட்டையிலே நல்லா கையில் ப்ரெஷ் பண்ணி உருட்டினோம்னா நல்லா ஈஸியாக உருட்ட வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா அழுத்தி உருட்டினோம்னா நல்லா வந்துடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே உருட்டிக்கலாம், ரொம்ப பெருசாக வேண்டாம். இங்கே பாருங்கள், எல்லாமே இது போல் உருட்டி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா உருட்டிட்டு ஒரு அமுக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து பாருங்கள், நான் தேய்க்கலைங்க, பூரிக்கட்டையில் தேய்க்கலை. இப்போ வந்து நம்ம இந்த கிண்ணத்தை வச்சு தான் நான் ப்ரெஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், லைட்டாக கீழே எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவு வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தை வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்துலேயே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக ரவுண்டாக வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து நம்ம தேய்க்கையில் கூட இந்த ரவுண்டு ஷேப் வராது. இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யலை வந்து ஈஸியாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் பின்னாடி வந்து லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம், ஊற்றலாம் கூடாது. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்படி ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ரவுண்டாகவே வந்துடும். இது கரெக்டாக இருக்கும் அளவு. அதுக்கு தான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே அதே போலவே போட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்திருக்குங்க எல்லாமே. இப்போ வந்து நான் பால்கோவா தாங்க எடுத்திருக்கேன். பால்கோவா வந்து இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இது வீட்டில் செஞ்ச பால்கோவா தாங்க. நான் பால்கோவா வீடியோ கூட போட்டிருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கிறலாம் நம்ம சேனலில். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே அதை வைக்க போகிறோம். பால்கோவா வச்சு தான் இது மடிக்க போகிறோம். இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கரெக்டான ஷேப்புக்கு வந்திருக்கு அழகா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கிற வேண்டியதான். இது மைதா மாவுன்றதுனால நம்மளுக்கு வந்து மடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கிற வேண்டியதான். இழுத்து அப்படியே மடிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் இது. பாருங்கள், இதே போல் இப்போ எல்லாமே செஞ்சிடலாங்க. இங்கே பாருங்கள், மடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக வந்துச்சு. இது நம்மளுக்கு மைதா மாவில் செய்கிறதுனால நல்லா ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே நம்ம மடித்து எடுத்துக்கிறலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே மடித்து எடுத்தாச்சு பாருங்கள். பாருங்கள், 2 தட்டில் வச்சுருக்கேன் நான், எல்லாம் மடித்தாச்சு.
இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம சீனி பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாகு பதமெல்லாம் தேவையில்லை இதுக்கு. நம்மளுக்கு சீனி நல்லா கொதித்து வந்தாலே போதும். இப்போ எந்த கப்பில் நம்ம மாவு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு அளவுக்கு சீனி எடுத்திருக்கேங்க. சீனி பாருங்கள் இப்போ கரைய ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து ஏலக்காய் வந்து ஒரு 5, 6 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன். இது வந்து சீனி நல்லா கொதித்து வந்துட்டாலே போதுங்க. ரொம்ப நேரம்லாம் கொதிக்கவும் விட வேண்டாம். நல்லா ஒரு நிமிஷம் கொதித்தாலே போதும். கொதி வந்துட்டு அவ்வளோதான். இப்போ தண்ணி வந்து அதுக்கு வந்து நான் வந்து 2 கப்பு சீனிக்கு வந்து 1 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு கொதிக்க விட்றேன். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதித்து ஒரு நிமிஷம் கொதித்தாலே போதும். இப்போ நான் கலருக்கு வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு தாங்க ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். இப்போ நம்ம அந்த இதை பொரிச்சு எடுத்து இதில் போடையில் வந்து கொஞ்சம் கலராக வரும். அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்க்கலாங்க, இல்லாட்டி வெள்ளையாகவே கூட போட்டு எடுத்துக்கிறலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சீனி பாகு அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் இதை. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா மூழ்கணும். அதே போல் வந்து எண்ணெய் வந்து நல்லா காயக்கூடாது. லைட் சூடோடையே போட்டுறணுங்க. இதுக்கு வந்து இங்கே பாருங்கள் நான் எப்படி போடுறேன் பாருங்கள். எண்ணெய் காயவே இல்லை, லைட்டாக தான் சூடாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் போட்டு விட்டுட்டோம்னா நல்லா வேக வேக நம்மளுக்கு எலும்பி மேலே வந்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு போட்டு எடுக்கணும். ரொம்ப சிம்லேயும் வச்சிடக்கூடாது, ரொம்ப ஹையிலையும் வச்சிடக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து வேகவும் அப்படியே எலும்பி மேலே வந்துடும். லைட்டாக திருப்பி விட வேண்டியதான் அப்படியே. அதே போல் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க. இது பாருங்கள் நான் வெள்ளையாகவே தான் எடுத்துட்டேன். நல்லா முருகலாம் விட வேண்டாம். முருக விட்டோம்னா நம்ம சீனி பாகில் போடையில் வந்து அந்த சீனி பாகு உரியாது. இங்கே பாருங்கள் எப்படி எடுத்திருக்கேன்னு, நான் வெள்ளையாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு நம்மளுக்கு இப்போ தான் சீனி பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த சூட்டோடையே இதையும் சூடாக போட்டுறணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈடு எடுத்து நான் போட்டிருக்கேன். இது ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள் 2வது ஈடும் போட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட்டாகவே எடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் அதுக்காக தான் கொஞ்சம் கலர் சேர்த்தேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீனி பாகு நல்லா உறிஞ்சிக்கிறோம். இங்கே பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் சீனி பாகுக்குள்ளே போட்டுட்டு எடுத்து வச்சிட்டேங்க. திரும்ப வந்து லைட்டாக அந்த சீனியை வந்து சூடு பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து போட்டு எடுத்தேங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. சீனி பாகு எல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிச்சு. உள்ளே நம்ம வச்சுருக்க பால்கோவா கூட நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்வீட்டு. இங்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா சீனி பாகு உறிஞ்சிருக்கு. ரொம்ப முருக விட்டுறக்கூடாது. இதே பதத்திலேயே நீங்களே எடுங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க. சூப்பரான சந்திரகலா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.